சோம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்குங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. பிரியாணி மாதிரி இல்லைங்க, நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே தான் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக பிரியாணி மாதிரியே கொத்தமல்லி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த கொத்தமல்லி சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்துருக்காங்க. 10 ரூபா கட்டு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு கட்டு மட்டும் தான் எடுத்துருக்கேன். நான் ஒரு டம்ளர் அரிசி தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதத்துக்கு. கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்காங்க. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பல் பூண்டு இருக்குது. துண்டு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு இஞ்சி இருக்குங்க. 2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. 2 தக்காளியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூட பாருங்க, பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மூக்கு, கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது எண்ணெயில் தாளிக்கிறக்காக எடுத்து வச்சிருக்கேன். அது கூட சீரகம் பாருங்கள், சீரகம் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூளுங்க, 4 பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க. அது கூட கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. நம்ம கொத்தமல்லி அரைச்சி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட பாருங்கள், சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. முதல்ல ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ பொரிஞ்சோன்னா எடுத்து வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்குங்க நம்ம கொத்தமல்லி சாப்பாடு. பாருங்கள், கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுன்னா நம்ம எடுத்து தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சேர்த்திக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் சேர்த்திக்க மாட்டாங்க. தக்காளி சேர்த்திக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சாப்பாடு. நம்ம பிரியாணி மாதிரியே செய்கிறனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்காங்க. உப்பு பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம போட்ட தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ சேர்த்திட்டு நல்லா இது வதக்குங்க. நல்லா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், இதோட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா அரைச்சி விட்டுருக்குறேங்க. இப்போ அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டேன். பாருங்கள், நம்ம கொத்தமல்லி தலை அரைச்சி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் கலர் மாறிடும். கலர் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் குக்கர்லேயே டைரெக்டாக இந்த மாதிரி தாளிச்சிட்டு தண்ணி விட்டு அரிசி விட்டு டைரெக்டாகவும் செய்யலாங்க. நான் வந்து சாதத்தை தனியாக வடித்து வச்சுருக்கிறேங்க. இப்போ சாதத்தை சேர்த்திக்கலாம் உள்ள. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. பாருங்கள், நம்ம நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை சேர்த்திட்டோம். கிளறி விட்டுறலாங்க. பாருங்கள், சாப்பாடு போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக நம்ம கொத்தமல்லி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க, இது சுட சுட சாப்பிடலாம் வாங்க. பாருங்கள், நம்ம மல்லி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதையே. பிரியாணி மாதிரி இல்லைங்க, நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சாப்பாடு செய்யும்போது தக்காளி போட்டு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்லி சாப்பாடு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.